மாவட்டங்களில் கனமழை பெய்வதால் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்கு நீர் திறப்பு 1000 கனஅடியாக குறைப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் மலையாள திரைப்பட நடிகர் சித்திக்கிற்கு முன்பினை வழங்கியது உச்சநீதிமன்றம். திருப்பெரும்புதூரில் உள்ள தொழிற்சாலையை 1792 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்ய பாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு. எம்.எஸ். சுப்புலட்சுமி பெயரில் டி.எம். கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்க மியூசிக் அகாடமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. உலக பாரம்பரிய வாரத்தையொட்டி மாமல்லபுரம் கலைச்சின்னங்களை கட்டணமின்றி கண்டுகளிக்க அனுமதி. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. செங்கல்பட்டில் வேலாயுதம் என்ற மணப்பணிகரின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை திடீர் ஆய்வு. புதுக்கோட்டையில் நடத்தும் இளைஞர்கள் தாக்கியதில் நடுவழியில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்துகள், போக்குவரத்து பாதிப்பு. தென்காசி புத்தக காட்சியில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குவிந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறல். சென்னை அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதன் எதிரொலி. அரசு மருத்துவமனைகளில் ஆய்வுக்கு பிறகே நோயாளிகளின் உறவினர்களுக்கு அனுமதி. தமிழக கேரள எல்லையான போடிமெட்டு மலைச்சாலையில் கடுமையான பனிமூட்டம், ஊர்தி ஓட்டிகள் அவதி.